சூப்பராக இருக்குது. இருக்குது வந்து சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குது. அதான் சுட சுட கொடுக்குறதா சூப்பராக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். குரோம்பேட் உள்ள பார்த்தீங்கன்னா ராதா நகர் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது உள்ள ஒரு தெருவுக்குள்ள, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு மெயின் சிட்டி இருப்போம், அதுலேருந்து ஒரு 2 தெரு உள்ள தள்ளி போவோம். அந்த தெரு உள்ள போனாலே ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வர ஏரியான்னு சொல்லுவாங்க. இது குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் ராதா நகர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவோட பேர். எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா கேஹெச் நர்சிங் ஹோமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு சூப்பரான கடைங்க. ஆக்சுவலாக இந்த கடை வந்து எனக்கு தெரியாது. நான் யூடியூப்ல நம்ம குரோம்பேட் சைடு ஃபுட்டுன்னு சொல்லி நான் தேடும் போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு யூடியூப்ல வந்து சஜஸ்ட் ஆச்சு. பார்த்தா நம்ம ஏரியாவில் அதுவும் ஈவினிங் நைட் டைம்ல ஒரு சூப்பரான பிரியாணி கடை. இவ்வளோ நாள் நம்ம நோட் பண்ணாமல் விட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் செக் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பகோடா அண்ட் பீஃப் பகோடா கொடுத்துருக்காங்க. அதுவும் பகோடா வந்து 30 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க. அதாவது 50 கிராம் வந்து 30 ரூபா. பிரியாணி வந்து 100 ரூபாய், 130 ரூபா, 150 ரூபா. ஆக்சுவலாக 150 ரூபா வாங்குறது வந்து நல்லா அவ்வளோ பெருசாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 2 பேர் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு குவான்டிட்டி இது. பிரியாணி பார்க்கும்போதே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தோணுது. பட் ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக நான் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் நம்ம ரீல்ஸும் போகிறதுனால வந்து சாப்பிட்ற மாதிரி ஷார்ட்ஸ் வந்து லாங் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப லாங்காக போகுதுன்றதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போதான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ள ஒரு கால் சைடு வந்து அண்டாவே காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது ஒரு நைட்டு 7 மணிக்கு கொண்டு வராங்க. இப்போ நம்மளும் இங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 7:30 ஆகுது. பட் ஆனால் இப்பயும் வந்து வேக்காடு பொழந்து கற்றுக்குங்க. ஆக்சுவலாக நான் நல்லா தான் வந்தேன். வீடியோ எடுத்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்க முடியறதுல ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து வெயில் வாட்டுது. நைட் டைமுக்கு அப்படின்னா டேல வந்து நான் வீடியோ எடுக்க போனால் என்ன ஆகுது இல்லை, டேல போகிறதா நம்ம வீக்கெண்டில் தான் போக முடியும், நம்ம ஒர்க் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நைட்டில் தான் வந்திருக்கோம். நம்மளும் போய் அங்கே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் செய்யாது. எவ்வளோ வருஷமாக போடுறேன்? ஒரு 20 வருஷமா போடுறேன். 20 வருஷமா பண்ணுங்க. எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க? இதுக்குள்ள வந்தோம்னா எங்கள் சகல உதவி இருக்காரு. அவர் ஆரம்பத்தில் போட்டார். அவர் போட்டு வியாபாரம் இருக்கும்போது நான் அப்படியே அவர் கடையில் போயிருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் அவர் எனக்கு என்ன பண்ணார், அவர் இங்கே எனக்கு தனியாக போட்டு கொடுத்தாரு. அவரை வச்சு தான் நான் அப்படியே இந்த கடை போட ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா 3 கிலோவில் ஆரம்பிச்சேன். ஆமாம். எவ்வளோ வரைக்கும் போகும்? இப்போ 25, 30 போகும். சாயங்காலம் 40, 45 போகும். ஆமாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இது காலையிலேருந்து வேலை இருக்கும். ஆனால் இதை சமைக்கிறது வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் வரதுக்கு 7 மணி ஆகிடும். இல்லை நைட்டு கிடக்கும். 4 மணி நைட்டு அப்படின்னாக்கா அப்படியே பழகிடுச்சு எனக்கு. அவர் சகலை போட்டது அவரு நைட்டு தான் போட்டார். அது அப்படியே நான் நைட்டு நானும் அப்படியே போட்டு அப்படியே பழகினால பகலில் போடுறதுக்கு இது இல்லை. அப்படியே நைட்டு கிடக்கிற மாதிரி அப்படியே தம்ம ஆகிடுச்சு. 7 மணிக்கு போனால் ஒரு 10, 10:15 முடிச்சிடுவோம். ஆமாம். 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். தனியாக பார்த்துட்டு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு உதவிக்கு யாரு இருக்கா? இந்த உதவி இருக்காங்கல்ல, 3 பேர் இருக்கிறாங்க. ஆமாம். இல்லை இதெல்லாம் நம்ம அண்ணன் பசங்க, தம்பி பசங்க அப்படி இல்லை. என்னென்ன கொடுக்குறீங்க? எதுக்கு பீஃப் பக்கோடா கொடுக்குறோம், சிக்கன் பக்கோடா கொடுக்குறோம், பிரியாணி கொடுக்குறோம். என்ன விலையில கொடுக்குறோம்? அதாவது போட்டுருவோம்னா 100 ரூபா போடுறோம். ஆஃப் போனால் 130 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 50 பக்கோடா வாங்கினா 30 ரூபா, 100 பக்கோடா வாங்கினா 50 ரூபா. அப்போ தனியாக இப்போ கறி வாங்கினா அவர் ரைஸ் மட்டும் வேணும், புஷ்கா மட்டும் கேட்டாங்கன்னா கோட்ரு 50 ரூபாய்க்கு போடுறோம். ஆஃப் போனால் 70 ரூபாய்க்கு போடுறோம். ஸ்டார்டிங்லாம் நான் போடும்போது 8 ரூபாய்க்கு தான் போட்டோம் கோட்ரு. அப்புறம் 10 ரூபாய்க்கு போட்டோம். ஆமாம், 12 வருஷம். ஆமாம், 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. அப்போ இப்போ அப்படியே கறியெல்லாம் விலையெல்லாம் ஏற 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 அப்படியே நாங்கள். ஆமாம், இதே இடம் தான். இதான் எப்படி சொல்லுங்க, புரியல. எப்படி ஒரே இடத்துல அப்படியே மெயின்டைன் பண்றீங்க? அப்படியே பழகிடுச்சு எனக்கு. இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோனால வந்து பீஃப் பிரியாணி அப்படின்னா பாய்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. பெருமை சொல்லுவாங்க, ரொம்ப லாங்கில் தான் வருவாங்க. 50 முடிச்சது, அழகாபுத்தூர், கம்பிச்சேரி, நிறைய இடத்துலாம் வருவாங்க. ஃபோன் பண்ணி கேட்டு கடை இருக்கா இல்லையா. ஏன்னா வந்து திரும்பி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் திடீர்னு நான் வந்து அத்தி ஊத்தமாக கடை லீவு போட்டேன்னா
ஃபோன் பண்ணி கேட்பாங்க கடை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்டு அதனால சில பேர் ரொம்ப லாங்கில் வரேன்னு சொன்னாவே அவங்க என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து நம்பரை கொடுத்துருவோம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, லாங்கில் நீங்கள் வரீங்க வந்து பார்த்துட்டு திட்டிட்டு போகக்கூடாதுல்ல, அதனால அது ரொம்ப இது. அதனால நாங்கள் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்குவாங்க. கடை இருக்கு வாங்க, கடை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் வராதிங்க வாங்க. அதனால வாங்க, நீங்கள் லேட்டாக வந்தாருனாக்கா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஒரு 2 ஆப்பு 3 ஆப்பு கட்டி வைங்க, 4 ஆப்பு கட்டி வைங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. ஆமாம், அது நல்லா இருக்கும். இது ராதா நகர். ராதா நகர் அரியன் ஆஸ்பத்திரி எதிரி. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. எப்பயுமே தான் இங்கே தான் சாப்பிடுவேன். நாய்க்கோட்டில் தான் வேலை செய்கிறேன். சூப்பராக இருக்குப்பா, நல்லா நல்லா அவர் அணுகுமுறை வந்து சூப்பராக இருக்குது. இருக்குது வந்து சாப்பிடுவேன், சூப்பராக இருக்குது. அதான் சுட சுட கொடுக்குறது சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து இங்கே நானுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நீங்கள் பின்னாடி கூட்டம் பார்க்கலாம். மணி இப்போ வந்து ஒரு 8:15 இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் பின்னாடி வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் இருங்களா, இந்த வீடியோவில் இருந்து பாருங்க, பின்னாடி நல்ல கூட்டம். ஓனர்கிட்ட என்னால் பேசவே முடியல. நடுவில் ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு டைம் கிடச்சிது. 5 நிமிஷம் கூட சொல்ல முடியாது. டக்குனு ஓனர்கிட்ட வந்து அவரோட பைட்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அவர் 7 மணி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பீஃபோட சிக்கன் போட ஒரு 3 மணி தான் கொடுக்குறாங்க. 7 to 10 மேக்ஸிமம் வந்து 7 to 10 இது வருது. அதுக்குள்ளேயே வந்து காலி ஆகிடுமா. மேக்ஸிமம் 10. சண்டே வந்து லீவு. ப்ரைஸுமே ஓரளவுக்கு கரெக்டான ப்ரைஸ் தாங்க. 100, 130, 150 சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பிரியாணியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணியில் வந்து மசாலா ஃப்ளேவரே கொஞ்சம் இறங்காத மாதிரி ஒரு மாதிரி சப்புன்னு இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப செட்டிலாக இருந்துச்சு. ஸோ நான் பார்க்கும்போது பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. ஐ மீன் நம்ம விஷுவலாக பார்க்குறதுல வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப செட்டிலாக மசாலா ரொம்ப இறங்காமல் ரொம்ப செட்டிலாக தான் இருந்துச்சு. இல்லை இன்றைக்கி வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து இப்படி ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த சைடில் வந்து முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பயும் சொல்கிறது போல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா பை பை.